சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் மனசு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது சாயப்பாட உறுதிமொழி. நீங்கள் 10 பேருக்கு நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் 10 பேருக்கு உதவி செஞ்சால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் பல பேருக்கு வாழ்க்கையை மாற்றினா உங்கள் வாழ்க்கையையும் நல்லவர்கள் மாற்றுவார்கள். நல்லவர்களுடைய சகவாசங்களை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா தீயவை அனைத்தும் உங்களை விட்டு விலகி போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம யாரை பற்றி நினைக்கிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கெட்ட மனுஷன் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டால் நீங்கள் எந்த நல்லதையும் செஞ்சிட முடியவே முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிற. ஏன்னா இனத்தோடு தான் சேரும். தண்ணி அடிக்கிறவன் கூட தான் சேருவான். அப்போ நாம் சில விதமான மனிதர்களை அவாய்ட் பண்ணிட்டாவே போதும். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நல்லது சீக்கிரமாக கிடைச்சிடும். சில பேரோட இடத்துல நீங்கள் இருப்பதால் மட்டுமே இந்த பிரச்சனை. உடனே கேள்விகள் வரும். என்னோட கணவர் என்ன பண்ணுறது? கணவன் மனைவி இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு மனுஷங்க. இவங்கெல்லாம் இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கர்ம வினைகள் அடிப்படையில் ஏதோ ஒரு சாய்ராம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கர்மாக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படிலாம் இல்லை சொன்னாங்க. இல்லைன்னா ஒரே விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக நான் கேட்குறேன். இந்த கர்மா கண்டுபிடிச்சது சந்தோஷ் இல்லை, கடவுள் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச பாவமும் புண்ணியத்தை வச்சு தான் இங்கே நடக்குதுன்னு. ஸோ பெரியவங்க சொல்கிறத சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கணும். அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, நாம் செத்து மறுபடியும் அடுத்த ஜென்மம் வந்தாலும் அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னா நேற்று நடந்த விஷயமே இன்றைக்கி நமக்கு தெரியலையே. நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஞாபகம் வச்சு பாருங்கள். 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? அதிகபட்சமாக ஒரு 5 வேலை 6 வேலை சொல்லுவோம். மீதி இருக்கிற வேலையை சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம மனசில் எதையுமே முழு கவனத்தோடு செய்கிறதே இல்லை. முழு கவனத்தை வைக்கிறதே இல்லை, அரையும் குறைமாக தான் வைக்கிறோம். அப்போது கடவுள் சொன்ன வார்த்தைகளை நாம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் பெருசாக எங்கேயும் போயிட முடியாது. இது சச்சரிதமில் சாயப்பாவும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்னுடைய வார்த்தைகளை எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள். முதல்ல உனக்கு ஏன் சந்தேகம்? நான் சொல்கிறத நீ ஏன் நம்ப மாட்டேன்ற? உன்னை விட நான் பெரியவ. சொல்கிறது யாரு? கடவுள். உன்னை விட நான் பெரியவ. உனக்கு அதிகபட்சமாக 10 வழி தெரியும். எனக்கு 10 மில்லியனுக்கு மேலே வழி தெரியும். என்னோட வழியை அளக்க முடியாது, உன்னோட வழியை அளந்துடலாம். உனக்கு தெரிஞ்ச திசை 4, ஆனால் தெரியாத திசை, தெரியாத உலகம் எத்தனையோ இருக்குது. பூமிக்கு கீழே ஒரு உலகம், ஆகாயத்துக்கு மேலே ஒரு உலகம். கடவுள் படைச்சது. ஆகாயத்துக்கு மேலே உலகம் இருக்கா இல்லையா? பூமிக்கு கீழே உலகம் இருக்கா இல்லையா? பூமிக்கு கீழே எத்தனை உயிரினங்கள் வாழுது? கடலுக்கு அடியில் எத்தனை உயிரினங்கள் வாழுது? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை இதுதான் நினைக்கிறோம். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை விஷயங்களும் நடக்குது. இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கவோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் நேரம் பத்தாது, பிறவி பத்தாது. ஒரு விஷயத்தை உங்களோட அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்தால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது கடவுள் சொல்கிறது தான் என்னோட வேத வாக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா எல்லாமே சந்தேகம் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். கர்மா இல்லைன்னா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்?
அடுத்த பிறவின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா, நான் உங்களை குறை சொல்லலை, தப்பு சொல்லலை. ஏன் இன்னமும் கடவுளோட வார்த்தைகளை சந்தேகங்களை ஏற்படுத்திக்கிறீங்க? அப்போ நாம் அதை கிளியர் பண்ணணும்னா கடவுளை விட உயர்ந்த பவர் நமக்கு இருந்தால் செய்யலாம். கடவுளை விட உயர்ந்த பவர் அப்படின்றது இங்கே எதுவுமே இல்லை. அதை நினச்சி பார்க்க கூட முடியாது. சாத்தானுங்களுக்கு கூட கடவுளுக்கு மேலே பவர் இல்லை. சாத்தான்றது மனசில் தீய எண்ணங்கள், அது நம்மளை போட்டு அழிவை கொடுக்குது. ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா 10, 20, 30 வருஷம் அதெல்லாம் கடந்து தான் அவன் பேர் எடுக்கிறான், அவன் நல்ல மனுஷன் அப்படின்னு. ஆனால் அவன் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவன் இருக்கிற அத்தனை பேரையும் அத்தனை பட்டத்தையும் அவன் இழக்கிறான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்போ பல வருஷங்கள் கட்டி வச்ச காத்து வச்ச ஒரு பெயர் ஒரே ஒரு கீழ்த்தரமான செயலால் அவன் வாழ்க்கையே முடிஞ்சிடுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை இல்லை. நீ இதுக்கு முன்னாடி பண்ணதை விட நீ நிறைய நல்லது பண்ணாலும் உனக்கு கரை வந்துடுச்சு. அந்த கரையை தான் இந்த உலகம் பார்க்கும். அப்போது சாத்தானோட பவர் பாருங்க எவ்வளோ பெருசு. அது அப்படிப்பட்ட சாத்தான் கூட கடவுளுக்கு கீழே தான். அப்போ கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன் சந்தேகம் நமக்கு நிறைய வருது? ஏன் இடம் கொடுக்குறோம் சந்தேகத்துக்கு? யார் கொடுக்க சொன்னா? நீங்களாம் நான் எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் தெரிகிற விஷயம் தப்பு சொல்லலை. எதில் துறையில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகணுமோ அந்த துறையில் நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க. இது கடவுள் தான் இங்கே பெரியவர். கடவுள் சொல்கிறதை கேட்கறது தான் நம்மளுடைய கடமை. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரியான விஷயத்த தான் சொல்கிறாரு. அதை விட்டுட்டு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு, எனக்கு உனக்கு பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னா எனக்கு என் உண்டியில் காசை ரொப்பிட்டு போ, என்னோட இடைக்கடை தங்கம் கொடு அப்படிலாம் கேட்கல. பாலாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் கோயிலில் போய்ட்டு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு பால் கொடுங்க, அந்த குழந்தைங்க குடிக்குங்க. இதுதான் கடவுள் எதிர்பார்க்கறது. கோயிலில் நான் தங்கத்தேர் இழுக்க போகிறேன், அதுக்கு நான் மாதம் 5000 ரூபா கட்ட சொன்னாங்க, தங்கத்தேர் இழுத்துற என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அதை விட உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எங்கன்னா அந்த 5000 ரூபாயை இல்லாதவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கும்போது. ஏதாவது ஒரு ஏழை வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு உண்டான தோரம்பருப்பு, கடலை எண்ணெய், அரிசி மூட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்து பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அந்த குடும்பம் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. தங்கத்தேர் என்ன ஒரு கோயிலை சுற்றி வர்றது, 5000 ரூபா கொடுத்துட்டீங்க, முடிஞ்சிடுச்சு. யாருக்கு என்ன லாபம்? கடவுள் என்ன கேட்குறாருன்னா, நான் படைச்ச குழந்தைங்களுக்கு நீ காப்பாற்று, அதுக்கு தான் உனக்கு நான் உயர்வாக படைச்சிருக்கேன். ஏழைகள் சிரிக்கணும். நம்ம பாட்டுக்கும் உட்காந்துக்கிட்டு நான் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டொனேட் பண்ணிடக்கூடாது. எந்த டொனேஷனாக இருந்தாலும் அது நீங்கள் உங்கள் கையால் அவங்களுக்கு போய் கொடுக்கணும். என்கிட்ட கேட்பாங்க, நான் கேஷ் கொடுக்குறேன், நீங்கள் ஏழைங்களுக்கு பண்ணுங்கன்னு. இல்லை, நீங்களே ஏழைங்களுக்கு பண்ணுங்க. நீங்கள் உங்கள் கையால் பண்ணுங்க. அப்போ தெரியும் கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு படைச்சிருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய செய்யணுன்ற தாட் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு நேரடியாக உதவிகள் செஞ்சால் மட்டுமே. நேரடி உதவிகள் மறக்காமல் இருக்கணும், அதை செய்யணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் செய்ய விடாது உங்கள் கர்மா. உங்கள் முன்னாடி ஏழைங்களே இருக்க மாட்டாங்க, ஏன்னா செய்ய விடாது கர்மா. நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்ந்துடும். அதுக்காக அந்த கர்மா அவ்வளோ சீக்கிரம் செய்ய விடாது. ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு நுணுக்கம் வாய்ந்தது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கட்டங்கள், இதை சரியாக பயன்படுத்திக்கிறவன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் புண்ணியம் மட்டும் செஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்.
ஒரு சாய்ராம் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு சாமி மேலே அளவுக்கு அதிகமான பக்தி, பெரிய அளவில் பக்தி. அவர் கடைசியில் எப்படி இறந்தாருன்னா, ரொம்ப பைத்தியம் பிடிச்சி துணி கூட கட்டாத அளவுக்கு பைத்தியம் பிடிச்சி இறந்தாராம். அப்போ கடவுள்கிட்ட அதிகமாக நம்ம நெருக்கம் வச்சா நமக்கு இப்படி ஆகிடுமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. அதனால் கடவுளை கூட பார்த்து பொறுமையாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கும்பிடுன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நான் தெரியாமல் தான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். எத்தனையோ ஞானிகள் முனிவர்கள் கடைசியில் பைத்தியமாவா இறந்தாங்க. அப்போ ஏன் அவருக்கு பைத்தியம் பிடிச்சது? ஒருவேளை கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திருக்கலாம். கடவுளை பேரை சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு தான் மிகப்பெரிய மோசமான வழிகள் வரும். நீ நல்லவன்னு சொல்லி நீ ஏமாத்துற அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லாமல் இருக்காது. நீங்கள் அவர் சாமி கும்பிட்றதை பற்றி மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவரோட மனசில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் எப்படிப்பட்டதுன்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, புரிஞ்சிருந்தா இதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ கடவுள்கிட்ட அதிகமாக போக போக என்ன வேணும்னா ஒழுக்கம் வேணும், அப்புறம் உழைப்பு வேணும். ஒழுக்கமும் உழைப்பும் இருந்தால் போதுமா? பலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனிதர்களாக உருவாகணும். நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறோம், ரெண்டாவது பக்கத்தை பார்க்கல. அதனால் நாமளே ஒரு முடிவுக்கு பண்ணுறோம். ஸோ கடவுளை நெருங்கும் போது ஒழுக்கம் அதிகரிக்கணும், உழைப்பு அதிகரிக்கணும். இந்த ரெண்டுமே மஸ்ட்டு. நான் ஒழுக்கத்தை நான்லாம் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, உழைக்கணுன்றதை ஃபாலோ பண்ணணும். நான் கடவுளோட சொந்தம், கடவுள் தான் நான் தான் கடவுள். இந்த மாதிரியான கோட்பாடுகளை சில மனிதர்கள் செய்யும்போது தான் அவங்களுடைய இறுதி காலங்கள் கடவுளை வச்சு பழப்பு நடத்துறதால மகா மோசமாக போகுது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் உங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் வருது? நீங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறீங்க, கடவுளை தாண்டின சக்தி உங்ககிட்ட இருக்குதுன்னு. மனுஷனுக்கு தன்னை 4 பேர் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கேருந்து தான் கொம்பு முளைக்குதுன்னே தெரியாதுங்க. பக்கா சீரியஸ். இதெல்லாம் நான் அனுபவித்து வந்ததால தான் எனக்கு கொம்பு முளைச்சா கூட அந்த கொம்பை நான் சீவி விட்டுக்கிறேன், முளைக்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அது அப்பப்போ வரும், வராமலாம் இருக்காது. கடவுள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வராது. ஏன்னா அந்த தப்பு நான் என்றைக்கும் எப்பயும் செய்ய மாட்டேன். அதில் நான் ரொம்ப புத்திசாலி, நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வியாபாரத்தில் இருக்கும்போது அப்பப்போ அந்த கொம்பு முளைக்கும், உடனே அந்த கொம்பை சீவி விட்டுக்கணும். சின்னதாக முளைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது பெருசாக முளைஞ்சிடும். அந்த கொம்பை வச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம 4 பேரை முட்டி தள்ளுவோம், அது பிரச்சனையாகும். ஒருத்தருக்கு அது வலியை கொடுக்கும். வலியை கொடுக்கறதுக்காக கொம்பு, வலியை எது கொடுத்தாலும் அதை உடனே என்ன பண்ணணும்? அதை டோட்டலாக போட்டு ஒரே விஷயமா அழிச்சிடணும். அதை வளர விட்டோ நமக்கு பிரச்சனை. அப்போது சாதாரண விஷயத்துக்கு கொம்பு முளைச்சா பிரச்சனைன்னா, கடவுள் சம்மந்தப்பட்ட மனிதர்களுக்கு, நான் தான் கடவுள்னு சொல்லி தெரியக்கூடிய புத்தி இல்லாத மனிதர்களுக்கு கொம்பு வந்துடுச்சுன்னா கடவுள் சும்மா அமைதியாக இருக்க மாட்டார். உண்டு இல்லைன்னு பார்த்துடுவார். என்னோட பேரை சொல்லி நீ இத்தனை ஆட்டம் போட்டுட்ருக்கிறிய அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு வழி ஆக்கிடுவார். ஸோ கடவுளோட குழந்தைங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் அமைதியும் பொறுமையும் இருக்கணும். அதை விட்டுட்டு சவால் விடக்கூடாது. இப்படி உன்னோட நாள் எண்ணப்பட்டது, கவுண்ட் பண்ணது, எதிர்த்து விமர்சனம் பண்ண, இப்படிலாம் நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த வகையில் ஏதோ ஒரு வகையாக கூட அவர் இருக்கலாம். நான் எதையும் டக்குன்னு குற்றத்தை சுமத்த மாட்டேன். ஆனால் கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் பைத்தியக்காரன் ஆகிறத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா கடவுளை பற்றி எனக்கு தெரியும், கடவுளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். கடவுள் அள்ளி தான் கொடுப்பாரே தவிர பைத்தியக்காரனை ஆக்கி வேடிக்கை பார்க்க மாட்டாருன்றது என்னுடைய எண்ணம். கரெக்டு தானே? அப்போ நம்மளுடைய உயர்ந்தபட்ச ஒழுக்கம், உயர்ந்தபட்ச உழைப்பு ப்ளஸ் உயர்ந்தபட்ச உதவி,
இது எல்லாமே நம்ம சரி விகிதத்தில் கொண்டு வரணும். நாம தான் பர்ஃபெக்ட்டு, என்கிட்ட பவர் இருக்குது, என் காலில் விழுந்து கும்பிடு, என் காலில் பாலாபிஷேகம் பண்ணு. பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரூபாய் சார்ஜு. நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சாமியார் பாலாபிஷேகத்துக்கு காசு வாங்குறான்னு வச்சுக்கோங்க, வாங்கட்டும், தப்பு இல்லை. ஒரு பால் அதிகமாக ஒரு 10 லிட்டர் கூட அந்த காலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். 10 லிட்டர் எவ்வளோ? 1 லிட்டரு எனக்கு தெரில, சரியா தெரியல. 1 லிட்டர் 100 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். 10 × 100 1000 ரூபாய் ஆச்சா? 10,000 11,000 அதிகபட்சம் 20,000. ஆனால் எனக்கு 20 கோடி கடன் இருக்குது. நான் 20,000 ரூபாய் இந்த மனுஷனோட காலில் பாலாபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து குடித்தா 20 கோடி எனக்கு தள்ளுபடி பண்ணுன்னா சொல்லுங்கள், நான் இப்போவே பண்ணுறேன். எனக்கு பெரிய விஷயமே இல்லை. என்ன காலில் அந்த பாலாபிஷேகம்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா MBBS டாக்டர்கிட்ட போனால் லூஸ் மோஷன் போகிறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டா நான் நின்றுட போகுது, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம மனுஷனுக்கு அப்படி தான் ஆகுது. 4 பேர் இவனை தேடி வந்தா இவன் நினச்சிக்கிறான், நான் தான் கலியுக கடவுள், நான் தான் அவதாரம். நீ என்ன கும்பிடு, என் ஃபோட்டோவை அவன் வீட்டில் வச்சு மாட்டு, என் ஃபோட்டோவுக்கு மாலை போடு. ஏப்பா செத்தாதானப்பா ஃபோட்டோவுக்கு மாலை போட முடியும்? நீ தான் உயிரோடு இருக்கிறியே. நான் உயிரோடு இருந்து எத்தனை பேரை சாகடிக்கணும்னு நினைக்கலையே? இப்படி தான் சிலதுங்க தெரியுதுங்க. என்ன பண்ணுறது? அந்த சிலர் கடவுள்னு சொல்கிற இடத்துல ஒரு பெரிய கூட்டமே போகுது, கூட்டமாக போகுது. ஐயோ, இன்னும் ஒரு பெரிய ஒரு வடநாட்டிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காருப்பா, சொன்னதெல்லாம் பழிக்குதுப்பா, அப்படியே நடக்குதுப்பா. இப்படிலாம் நீ சொன்னால் உனக்கு ஒரு பர்சன்டேஜ். இப்போல்லாம் சாமியார்களை கார்ப்பரேட் சாமியார்களாக போயிட்டாங்க. ப்ரொமோஷன்ஸ். நம்ம ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணால் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம். அப்படி ஒன்றும் அவசியமும் இல்லை, அவசரமும் இல்லை. போகிறவங்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு சாயப்பாகுது. நான் எதுக்கு இதை போயிட்டு காசை கொடுத்து ப்ரொமோட் பண்ணணும்? இது 100% ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ். இது எனக்கு ஒரே நாளில் பெருசாக ரீச் ஆகணும், வியூஸ் 10,000 போகணும், 15,000 போகணும், சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில வீடியோஸில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கும்போது அது கம்மியாக போகுதுன்னு சொல்லி தான் நம்ம சண்டே அன்னைக்கு ரீபப்ளிஷ் பண்ணுறோம். சண்டே ரீபப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். எந்தெந்த வீடியோஸ் நமக்கு தெரியும் கம்மியாக போயிருக்குது, இதில் ஆழமான கருத்துக்கள் இருக்குது, அதை ரீபப்ளிஷ் சண்டே அன்னைக்கு, சண்டே நைட்டு மோஸ்ட்லி ரீபப்ளிஷ் தான் வரும். அது நம்ம சொல்லி தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? இது என்னுடைய விருப்பத்தின்படி மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, அதில் கூட ஏமாற்றக்கூடாதுன்றதில் நம்ம தெளிவாக இருக்கோம். ஸோ கடவுள்ன்ற பேரில் ஒரு பைசா கூட ஏமாற்றக்கூடாது. ஆனால் ஒரு பைசாவை தாண்டி மற்றதெல்லாம் இங்கே ஏமாத்துறதுக்கு பெரிய ஒரு குரூப்பே இருக்குது. ஸோ கடவுளை பற்றி தெரியல நிறைய பேருக்கு. பாவம், அவங்களாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு, ஆனால் இந்த வழியை நம்ம பயன்படுத்தவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஈவன் அன்பேசாய் கோயிலை இப்போ நம்ம நினச்சா கூட கட்ட முடியும். நம்ம சொந்தங்கள் வாரி வாரி கொடுக்க ரெடியாக இருக்காங்களா இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், அன்பேசாயில் கோயில் கட்ட போகிறோம், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம், உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே இருக்கிற அத்தனை பேவும் பேங்க் ஆப்ஷன் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் எவ்வளோ ரூபா கொடுப்பீங்கன்னு. நீங்கள் கொடுக்குறது உண்மையாக தான் சொல்லுவீங்க. அப்போ ஈஸியாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். குறைஞ்சது 10 லட்சமாவது என்னால் ரெடி பண்ண முடியும். ஆனால் அது தப்பு. இது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பின் பேரில் இருக்கணும். கோயில் கட்டினதுக்கப்புறம் அது உங்கள் கோயில், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புகிறீங்களா? சாப்பாடு போட்டு அனுப்புங்க. அதுலேருந்து ஒரு பைசா கூட அங்கே இருக்கிறதுலேருந்து என்னோடய பாக்கெட்டுக்கு வந்துடக்கூடாது. கோயிலில் இருக்கக்கூடிய காசு கோயிலுக்கே சொந்தமானது.
கோயிலில் இருக்கிற ஏழைங்களுக்கு சாப்பாடுக்கு சொந்தமானது. சாயப்பாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கோ இல்லை பெரிய அளவில் சிறப்பு பூஜை பண்ணுறதுக்கோ பயன்படுத்த மாட்டோம். எப்பயும் சொல்கிறேன், நம்ம கோயில்னு ஒன்று கட்டணும் அப்படின்னா சிறப்பு பூஜை யாகம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் நம்ம பூஜை. எப்படி காசி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காசியில் இருக்கக்கூடிய கோயில் அங்கே பாருங்கள், அந்த சுவாமிக்கு யார் வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இல்லைன்னு எனக்கு வந்த நியூஸ். பட் நான் நேரடியாக போனது கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, கடவுள்ன்றது சிம்பிள், எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா மக்களுக்கும். இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படின்னு இல்லவே இல்லை. ஸ்பெஷல் கியூ உனக்கு 500 ரூபா, உனக்கு 100 ரூபா, அதுவும் இல்லை. நோ ரெக்கமெண்டேஷன். எல்லாருமே சாயப்பாவோட செல்ல குழந்தைங்க. ஒரு குழந்தைங்களை கூட காயப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட அட்மாஸ்பியரில் தான் நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ கட்ட வேண்டிய முழு பொறுப்பும் என்னோட தான் இருக்கணும்னு நான் விருப்பம். அதில் பண்ணவே கூடாது. ஆனால் இதுலேயே நிறைய பேர் சொன்னீங்க, என்னன்னா நீங்கள் மட்டும் கட்டணும்னு நினைக்கிறீங்க, நம்ம கோயிலை நாங்களும் சேர்ந்து தானே கட்டுவோம். அது என்னமோ எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு 10 பேர் இப்படி நினைக்கலாம், இன்னும் 10 பேர் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் அது வேண்டான்றதுக்காகவும் தான் இப்படிப்பட்ட ஒரு முன் யோசனையை சாயப்பா சொன்ன மாதிரி. அதே மாதிரி ட்ரஸ்ட்டு, அதுவும் நம்ம ஆரம்பிக்காததுக்கு காரணம் அதுக்கு தகுந்த மாதிரியான மேன் பவர்ஸ் வேணும். அது ஒரு பெரிய டீம் செட் பண்ணணும், அந்த டீமுக்கு சம்பளம் கொடுக்கணும். யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கக்கிட்ட நேரடியாக போயிட்டு என்கொயரி பண்ணி கேஷ் கொடுக்கணும். சும்மா ஓகேம்மா அப்படியாம்மா அப்படி சொல்லிட்டு கூகுள் பேயில் டக்குன்னு அனுப்பிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல ஃபினான்ஷியல் செட்டப்பே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வேற அது வேற. உங்ககிட்ட காசை வாங்கி நான் அன்னதானம் பண்ணி நான் என் பேர் எடுக்கணும், அதுக்கு நீங்களே பண்ணிட்டு போயிடுங்களேன். நான் அன்னதானம் பண்ணுறேன், 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன். எப்படி 100 பேருக்கு? உன்னோட உழைப்பில் போடுறியா? உனக்கு என்ன உழைக்கிற? எதை வச்சு உழைக்கிற? அப்போ நீ ஒருத்தங்க கிட்ட காசு 500 ரூபா வாங்கி நீ அன்னதானம் போட்டு நான் அன்னதானம் போறேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகம். அப்போனா மக்களால் சேர்ந்து போடப்பட்ட உணவகம்னு சொல்லணும், அன்னதானம்னு சொல்லணும். அது சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம பேர் எடுக்கிறதுல ரொம்ப கில்லாடியாக இருக்கும். இங்கே பாருங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்பான்சர் பண்ணுறவங்க நிறுத்திட்டாங்கன்னா சாப்பாடு போடவே முடியாது. முதல்ல நமக்கு வயிற்றுக்க சாப்பாடு வராது. ஸோ நம்ம உழைப்பு, நமக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லாமல் நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும்ல, அந்த டியூட்டியில் அதை நீங்கள் அதிகரித்து அது மூலமாக வரக்கூடியதை நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா மக்களால் பண்ணதுன்னு சொல்லணும். இது நீங்கன்றது வரவே கூடாது. மக்கள், நான் யாரையும் பர்டிகுலராக சொல்லலை, யாரையும் இவங்க அவங்கன்னு குறை சொல்ல விரும்பலை. நாம் அது மாதிரி நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ தெளிவாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், புரிஞ்சு இருக்கணும். அப்போ தான் தெய்வம் நம்ம கூட துணை நிற்கும். இல்லைன்னா தெய்வம் துணை நிற்கவே நிற்காது. ஆபத்து காலத்தில் தெய்வம் துணை நிற்கணும்னு ஆசைப்படுறோம். ஆபத்து காலத்தில் தான் நமக்கு உதவிகள் வேணும். நல்லா இருக்குமா நமக்கு எதுக்கு உதவி? நான் நல்லா சம்பாதிக்கிறேன், மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன்னா எனக்கு எதுக்கு உங்ககிட்ட 500 1000 ரூபாய் அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோட வருமானம் குறையுது, வயசாகுது, என் பெத்த பிள்ளைங்க பார்த்துக்கல, அந்த நேரத்தில் எனக்கு உதவிகள் செய்வதற்கு ஆட்கள் வேணும் அப்படின்னா அந்த ஆட்கள் அனுப்புறது சாயப்பாவாக இருக்கும். அந்த ஆட்களை யார் அனுப்புவாங்க? சாயப்பா தான் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரம்பத்தில் இருந்தே அந்த மாதிரியான ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது. 2வது, கடவுளை சம்மந்தப்பட்டு எந்த விதமான ஃப்ராடு தனமும் செய்யக்கூடாது. இதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு சேர்க்கணும். யாராவது நான் தான் சாமின்னா முதல் ஆளாக போய் நின்றுடக்கூடாது. அவர்கிட்ட பவர் இருக்குது, அவர் தான் சாமின்னு சொல்லி கும்பிடக்கூடாது. பெரியவங்களை மதிக்கிறது வேற, மரியாதை செலுத்துறது வேற. அது கண்டிப்பாக வேணும்.
ஆனால் இவங்க எனக்கு சாமி. யார்? மூணாவது மனுஷன், யாருன்னே தெரியாது. எல்லாரும் போகிறாங்க, அருள் இருக்குது, நானும் போகிறேன், சாமி கும்பிட்றேன். வேண்டாம், டைரெக்டாக சாமியை கொண்டு போயிடுங்க. ஆசாமியை வந்து சாமியை ஆக்காதீங்க. ஆசாமி என்னைக்கும் ஆசாமி தான். யார் ஒருவன் பசியை அடக்கிறானோ, எவன் ஒருத்தன் மலம் இல்லாமல் மலம் போகாமல் இருக்கிறானோ அவன் தான் சாமி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா சாமியாருக்கும் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, விதவிதமான சாப்பாடு, ஏசி ரூமில் தூக்கம், என்ன வேணும்? எல்லா வசதிகள் இங்கே ஏகப்பட்டது இருக்குது. இது உங்களுக்கே தெரியும். நான் இவங்களாம் அவங்கள தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு யாரோ கற்பனைக்கு வந்துட்டு போகலாம், அது உங்கள் விருப்பம். நீங்கள் வச்சுக்கோ, யாரை வேணாலும் கற்பனைக்கு வச்சுக்கோங்க. பட் வேண்டாம், எமோஷ்னலாக என் பிரச்சனை தீரணும்னு சொல்லி எங்கேயும் விட வேண்டாம். எமோஷ்னல் வர காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு இப்போவே மனசை பக்குவப்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த சிறப்பான இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வருவதற்கு ஒழுக்கமும் உழைப்பும் உதவிகளும் நீங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடக்கும். நான் தான் அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்திக்காதீங்க, பின்னாடியே இருங்க. தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான். இது எனக்கு பிடிச்ச வார்த்தை. இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது சொன்னது. அதனால் நான் என்றைக்கும் நான் என்னை உயர்த்திக்கிட்டதா இல்லவே இல்லை. அது இப்போ ரீசெண்டாக ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொம்பு முளைச்சிது, நான் தான் அப்படின்னு அழிஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த தாட்டு வந்ததால் தான் அழிஞ்சன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த மெத்தடை நான் அடாப்ட் பண்ணவே இல்லை. நம்ம என்றைக்கும் கையை கட்டி அவரோட குழந்தையாகவே இருப்போம். நான் ஒரு களிமண், எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் செய்கிறேன், சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போது அன்பே சாயில் ஆடியோ கொடுக்கணுன்றது அவருடைய எண்ணம், கொடுத்துட்டேன். அடுத்தது மேற்படி என்னோடய ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே வேலை செய்யணுன்றது அவருடைய எண்ணம், வேலை செய்கிறேன். வேலை முடிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு அவருடைய எண்ணம், சாப்பிட்றேன். வந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்ற அவருடைய எண்ணம், ரிலாக்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஆடியோ கொடுக்கணுன்னு அவருடைய எண்ணம், ஆடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற ஒரு அவருடைய எண்ணம், ஆஃபீஸ் போகிறேன். ஸோ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் செய்யணும். ஏன்னா அவரே என்னுடைய எஜமான், நான் அவரது அடிமை, அவருடைய விசுவாசி. ஒரு டெடிக்கேஷனான எம்ப்ளாயி எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருக்கேன். அவரே என்னுடைய முதலாளி. என் தலை வேறு எங்கேயும் தாழாது, அவரை தாண்டி அவர் தான் எனக்கு. இந்த மாதிரியான நிலையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது கெட்டது நடக்குமா? இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், இதை உறுதிப்படுத்தணும். இதை வந்து பல தடவை நீங்கள் தொடர்ந்து 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 முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஸோ திரும்ப சொல்கிறேன், நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு பல நாட்களோ மாதங்களோ வருஷங்களோ ஆகும். கெட்ட விஷயத்தை உருவாக்குவதற்கு இப்படி ஒரே ஒரு சொடக்கு போட்டால் அந்த காலி ஓட்டின்னு நெஞ்சல். இது அதை தெலுங்கில் சொல்லுவாங்க, எதுவுமே கிடைக்காது, அத்தனையும் காலி. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சந்தோஷமான இது வெற்றி நிச்சயம் சாயன்சத்தில் கொடுக்க வேண்டிய ஆடியோ கடைசியில் இது எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு தெரியல. சாயப்பா பேச வச்சுருக்காரு. இது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு குழப்பம் இருக்கும், அதுக்கு கிளியர் ஆகும்னு நம்பிக்கையோடு இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.